வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பிஎஸ் ஒன்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் அதாவது நம்ம பொல்யூஷன் நார்ம்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி கேட்கும் வார்த்தைகள் பிஎஸ் த்ரீ, பிஎஸ் ஃபோர், பிஎஸ் சிக்ஸ், டிபிஎஃப், எஸ்சிஆர், AdBlue இவை அனைத்தும் என்ன, ஏன் ஒவ்வொரு புதிய வாகனத்திலும் புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன, இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் பொல்யூஷன் என்றால் என்ன? முழுமையாக எரியாத ஃபியூவல் மற்றும் சில தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் இன்ஜினிலிருந்து வெளியேறுகின்றன. முக்கியமாக கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் பார்ட்டிகல் மெட்டஸ், கருமுகை துகள்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாசுக்கள் காற்றை மாசுபடுத்தும், சுவாச நோய்களை ஏற்படுத்தும், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிஎஸ்னா என்ன? பிஎஸ்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பொல்யூஷனுக்காக உருவாக்கின ஒரு டிபார்ட்மெண்ட் தான், பாரத் ஸ்டேட் எமிஷன் ஸ்டாண்டர்ட். இந்தியாவில் வாகனங்கள் வெளியிடும் புகையை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட விதிமுறைகள். பிஎஸ் நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க பொல்யூஷன் குறைய வேண்டும். அதாவது பிஎஸ் 1, 2, 3, 4 அப்படி இன்க்ரீஸ் ஆக பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகணும். பிஎஸ் ஃபோரில் பாருங்கள், பிஎஸ் ஃபோரில் கருப்பு புகை ரொம்ப வருது. பிஎஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கருப்பு புகை வரல. இதுதான் பேசிக் கான்செப்ட். அடுத்து பிஎஸ் ஒன்று முதல் இந்தியாவில் ஆரம்பித்தது எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பிஎஸ் ஒன்று. இது வந்து இன்ஜின் புகையை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அடுத்தது வந்து அது இன்க்ரீஸ் ஆகி பிஎஸ் டூவாக மாறிச்சு. பிஎஸ் டூவில் இப்போ நம்ம ஃபியூவல்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் டீசலில் தான் ஃபியூவல்னு சொல்கிறது. அதை வந்து குவாலிட்டியாக தரம் மேம்படுத்தப்பட்டது. அப்புறம் சல்ஃபர் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. இன்ஜின் டெக்னாலஜியும் கொஞ்சம் முன்னேறிச்சு. அடுத்து பிஎஸ் த்ரீ கொண்டு வந்தாங்க. பிஎஸ் த்ரீயில் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜெக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இம்ப்ரூவ்டு இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இசியூ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் பயன்பாடு அதிகரித்தது, பொல்யூஷன் மேலும் குறைந்தது. அடுத்து பிஎஸ் ஃபோர். பிஎஸ் ஃபோரில் அட்வான்ஸ் இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக இசியூன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி இருந்த ஃபியூல் இன்ஜெக்டரை விட கொஞ்சம் மேம்படுத்தி புதிய ஃபியூல் இன்ஜெக்டர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இம்ப்ரூவ்டு கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர், பழைய கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் டீசல் இன்ஜினில் பொல்யூஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால டீசல் இன்ஜினில் தான் மெயினாக பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பிஎஸ் ஃபைவ். பிஎஸ் ஃபைவ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நேராக பிஎஸ் சிக்ஸ், பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ்க்கு மாறிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அதர் கண்ட்ரிலாம், அதாவது அடுத்த நாடுகள்லாம் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க, நம்ம ரொம்ப ஸ்லோ போயிட்டு இருந்ததுனால பிஎஸ் ஃபைவ் வேணால் டைரெக்டாக பிஎஸ் சிக்ஸுக்கு மாறிடலாம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணி பிஎஸ் சிக்ஸ் கொண்டு வந்தாங்க. பிஎஸ் சிக்ஸ் இது வந்து மிகவும் கடுமையான எமிஷன் ஸ்டாண்டர்ட் டீசல் இன்ஜினில். ஏன்னா டீசல் இன்ஜின் தான் வந்து டீசல் தான் அதிகமான பொல்யூஷனை உருவாக்கக்கூடிய வண்டி பெட்ரோலை காட்டிலும். அதனால் டீசலை தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா டீசல் வெஹிக்கிள் தான் அதிகமாக யூஸ் ஆகுது, எல்லா ட்ரக்கு, பஸ்ஸு, அப்புறம் அதிகமாக வந்து இந்த பெரிய பெரிய வண்டிங்கள்லாம் வந்து டீசல் தான், ஜேசிபி இதெல்லாம் கூட டீசலில் தான் ஓடுது. அதனால் அதில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இதில் வந்து டிபிஎஃப்னு ஒரு டிவைஸ் எக்ஸாஸ்டில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எஸ்சிஆர்ன்றது ஒன்று கொண்டு வந்தாங்க, AdBlueன்னு சொல்லி ஒரு கெமிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாக்ஸ் சென்சார்லாம் ஃபிட் பண்ணாங்க. இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி பெட்ரோல் இன்ஜினிலும் மேம்படுத்த ஃபியூல் இன்ஜெக்டர், பெட்ரோல் இன்ஜின்லையும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மற்றும் கேத்தலிட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. டிபிஎஃப். டிபிஎஃப்னா என்ன? டிபிஎஃப்ன்றது வந்து டீசல் பார்ட்டிகுலேட்டர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஜினில் எக்ஸாஸ்ட் இது பைப் லைனில் வந்து மாட்டியிருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஹனிகோம் மாதிரி டிசைனில் ஒரு ஃபில்டர் இருக்கும். இது வந்து டீசல் இன்ஜினில் உருவாகும் கரும்புகை துகள்களை வடிகட்டி சேமிக்கும் ஃபில்டர். ஃபில்டர் நிரம்பிய பிறகு இன்ஜின் தானாக வெப்பத்தை உருவாக்கி அந்த துகள்களை எரித்து சுத்தம் செய்கிறது. இதனை ரீஜெனரேஷன் என்கிறோம். டிபிஎஃப்பின் நோக்கம் கரும்புகையை குறைப்பது. அதாவது நம்ம இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து புகையோட கருப்பு துகள்கள்லாம் இதில் வந்து சேர்ந்துடும். அதிகமாக சேர்ந்ததுக்கப்புறம் இது மூலியம் சென்சர் மூலிமா நம்மளுக்கு நம்ம டேஷ்போர்டில் வந்து லைட் எரியும். நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினே கொஞ்சம் ஹை ஆர்பிஎம் போய் நிறைய ஃபயர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கரும்புகையெல்லாம் அழிச்சிரும்.
AdBlueனா என்ன அப்படின்னா AdBlueன்றது அது வந்து டீசல் பெட்ரோலோ கிடையாது. அது ஒரு சிறப்பு திரவம். அதில் வந்து 32.5% வந்து யூரியா இருக்கும். மற்றும் 67% வந்து டீஅயோனைஸ்டு வாட்டர் கலந்திருப்பாங்க. எஸ்சிஆர் சிஸ்டமில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எஸ்சிஆர்ன்றது, அதாவது நம்ம டிபிஎஃப்க்கு அடுத்து வந்து எஸ்சிஆர்னு ஒரு டிவைஸ் மாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த AdBlue கொண்டு போய் நாக்ஸ் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்றது பின்னாடி வர ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம BS6ல் என்னென்ன புதுசு அப்படின்னு பார்த்தோன்னா டிபிஎஃப், எஸ்சிஆர், AdBlue, அப்புறம் பெட்டர் ECU, பெட்டர் ஃபியூல் இன்ஜெக்ஷன், நாக்ஸ் சென்சார், இம்ப்ரூவ்டு கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர். இதுதான் இன்ஜினு. நம்மளுக்கு இன்ஜின்லேருந்து இது வந்து இன்லெட்டு, இது வந்து எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏர் உள்ளே போகிறது, இந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ட் மூலிமா தான் நம்ம சைலன்சர் இந்த இதில் தான் போகும். இங்கே முதல்ல டிபிஎஃப் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த கார்பன்லாம் டெபாசிட் ஆகிட்டு மீதி கேஸ் இங்கே வரும். இதுதான் எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை தான் எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. இதில் தான் இந்த நம்ம AdBlue, இதான் டேங்க், AdBlueவோட டேங்க்கு. இதில் வந்து AdBlue ஃபில் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம வந்து இங்கே வர எக்ஸாஸ்ட் கேஸில் வந்து இந்த AdBlue வந்து சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜனை வந்து நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர் வேப்பராக பிரிஞ்சு நம்ம வளிமண்டலத்தில் வெளியில் போயிடும். அதனால வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, பொல்யூஷன் குறைஞ்சிரும். BS6 ஏன் வேணும்? BS6 ஏன் வேணும் அப்படின்னா ஏன் அவசியம் அப்படின்னா பொல்யூஷனை வந்து குறைக்கணும். மனுஷன் அதான் நம்ம மாதிரி மனித ஆரோக்கியம் பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி மேம்படுத்த வேண்டும், உலகத்தரத்திற்கு சமமாக இந்திய வாகனங்களை உருவாக்க வேண்டும். இதுதான் இதோட அவசியம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம், BS ஸ்டாண்டர்ட் என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பார்த்தோம், 1லேருந்து 6 வரைக்கும். BS5 ஏன் இல்லை அப்படின்றத பார்த்தோம். டிபிஎஃப்னா என்ன, எஸ்சிஆர்னா பார்த்தோம், AdBlueனா பார்த்தோம். BS6 டெக்னாலஜியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.